வணக்கம், வெல்கம் டு ஆளுமை பொலிட்டிக்கல் டாக்ஸ் தமிழ். கட்டட அனுமதிக்காக அலுவலக வாசலில் காத்திருக்கும் காலம் முடிந்ததா? வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. சொந்த வீடு அப்படிங்கிறது நடுத்தர மக்களுடைய வாழ்நாள் கனவு. அதில் இடம் வாங்கிறதே ஒரு பெரிய சவாலான விஷயம். அதற்கு பிறகு பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிறது, பேங்க்கில் லோன் வாங்கிறது, இது போன்ற சவால்கள் எல்லாம் இருக்குது. நடுத்தர மக்கள் சொந்த வீட்டுக்கு போகணும்னா முதல்ல பேங்க்குக்கு போகிறது மனைவியினுடைய நகைகளாக தான் இருக்கும். இஎம்ஐ வாழ்க்கை ஆரம்பித்ததுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் பட்ஜெட் வாழ்க்கை தான். இப்போ பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிறத பற்றி பேசுவோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிறதே ஒரு தனி ப்ராஜெக்டாக இருந்துச்சு. சில ஆண்டுகளாக ஆன்லைன் நடைமுறையில் இருந்தாலும் கூட அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்காம எதுவும் முடியறதில்ல அப்படிங்கிற கருத்து பரவலாக இருக்குது. புதிதாக தமிழகத்தில் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைத்த பிறகு ஊழலற்ற திறமையான நிர்வாகம் என்கின்ற அந்த முழக்கம் பரவலாக இருக்குது. அதில் ஒரு முயற்சியாக பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிறதுக்கு இருந்த நடைமுறைகளில் நிறைய மாற்றங்கள் செய்து நகராட்சி நிர்வாகத்துறை சமீபத்தில் ஒரு உத்தரவை வெளியிட்டு இருக்காங்க. நடைமுறையில் இருக்கிற ஆன்லைன் முறையில் சில மாற்றங்கள் கொண்டு வந்து பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குவதற்கு விண்ணப்பதாரர்கள் யாரையும் நேரில் வரவழைக்கக்கூடாது, காகித வடிவத்தில் எதையும் பெறக்கூடாது, எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கணும் அப்படிங்கிற அந்த உத்தரவு நகராட்சி நிர்வாகத்துறை வெளியிட்டுள்ளதாக பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. ஆன்லைனில் விண்ணப்பம் பெற்ற 5 நாட்களுக்குள்ள சைட் இன்ஸ்பெக்ஷன் போகணும் அதிகாரிகள். அதற்கப்புறம் அந்த அறிக்கையை 2 நாட்களில் இணையத்தில் பதிவு செய்யணும். ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு ஏதாவது குறைகளோ இருந்தால் ஆன்லைன் மூலமாக தான் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் சரியாக இருக்கிற பட்சத்தில் 16 நாட்களுக்குள்ள அந்த கட்டிட வரைபடம், கட்டிட அனுமதி உரிய அதிகாரிகள் டிஜிட்டல் கையொப்பமிட்டு விண்ணப்பதாரர்களுக்கு ஆன்லைன் மூலம் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவு தெரிவிக்கின்றது. இதன் மூலம் லஞ்ச ஊழல் இல்லாத முறையில் உரிய நேரத்தில் விண்ணப்பதாரர்களுக்கு கட்டிட அனுமதி கிடைக்கும் என்பது அரசால் ஏற்படுத்தப்பட்ட புதிய அணுகுமுறை. தொழில்நுட்பம் மட்டும் போதுமானதாக இருக்காது, அதை செயல்படுத்துகின்ற நடைமுறைதான் முக்கியம் என்றாலும் கூட மக்கள் அரசு அலுவலகங்களுக்கு அலைந்து திரிவதை குறைக்கும் பொருட்டு ஒரு நல்ல ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்திற்கு இந்த முயற்சி நிச்சயம் ஒரு படிக்கல்லாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஊழலற்ற நிர்வாகம் என்கின்ற முழக்கத்தை இந்த அரசு பல துறைகளில் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த முயற்சியும் சிறந்ததாகவே பார்க்கப்படுகிறது. நல்லதை சொல்லுவோம், நயமாக சொல்லுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.